ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பதற வேணாம், முதல்ல நான் யாழினியன் சார் தான், உங்களுடைய ஃபிசிக்ஸ் டீச்சர். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் வால்யூம் 1ல் ப்ராப்ளம் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன், லைவில் ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி அதோடைய செகண்ட் பார்ட் கைனமேட்டிக்ஸ் சாப்டர் எடுத்து அதில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரப்போகிறேன். ஸோ இது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் தான். ஏன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னும் போது தான் நம்மள நிறைய பேர் ஃபிசிக்ஸில் தடுமாறுவோம் இல்லையா? அதுவும் க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து இந்த கம்பல்சரி கொஸ்டின்லலாம் ப்ராப்ளம் வந்து போச்சு அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு பாஸ். நான் எக்ஸாம்பிளே போட முடியாது, நம்மளால் க்ரியேட்டிவாலாம் ப்ராப்ளம் கேட்டால் நம்ம நிலைமையை யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும். இப்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபுல் ஸ்டாப் வச்சு உன்னுடைய கான்ஃபிடென்ஸை சூப்பர் டூப்பராக பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இன்றைக்கி கைனமேட்டிக்ஸில் நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். வில் ஸ்ட்ரெயிட் அவே கோ இன் டு த கிளாஸ். சரியா? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டான கலரில் ஆரம்பிப்போமா? மங்களகரமாக வில் ஸ்டார்ட் வித் எல்லோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறனோ அதெல்லாம் ஆல்ரெடி சால்வ்டாக உனக்கு வந்து பிடிஎஃப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நீ என் கூட வந்து என் நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரேன்னா உனக்கும் கரெக்டாக சூப்பராக புரியும். ஸோ அதனால் அது யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோ. கண்டிப்பாக உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸுக்கு வரும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 2.4 இருந்து ஆரம்பிப்போம். சரியா? இப்போது செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டா இந்த சாப்டர்லேருந்து எந்த ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் அட்டன் பண்ணிட முடியுமா? முடியும். சரியா? ஸோ இப்போ செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஹியர் இஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே நம்மக்கிட்ட 2 வெக்டார் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஏ வெக்டார், இன்னொன்று பி வெக்டார். இப்போ இதில் அந்த ஏ வெக்டாருக்கு தேவ் கிவன் அ வேல்யூ கண்ணுங்களா, என்ன அப்படின்னா 5 i கேப்பு ப்ளஸ் 7 j கேப்பு மைனஸ் 4 k கேப் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டாருக்கு அகைன் இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பி வெக்டாருடைய ஈக்குவேஷன் என்ன அதையும் எடுத்து எழுதுறேன். ஓகே, விச் இஸ் 6 i கேப்பு ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 2 k கேப். இப்படி நமக்கு இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. சரியா? நம்மளை என்ன நல்லா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போமா? இதில் பஸ் நான் என்ன பஸ் இதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் அதெல்லாம் தனித்தனியாக அழகாக இங்கே என்ன செய்கிறேன், ஒயிட் கலர்ஸில் எடுத்து எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அதை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இந்த 2 வெக்டார்ஸையும் எடுத்து நம்ம வந்து இப்போ என்ன செய்யணும், we have to add them, we have to sum them. சரியா? அப்படி சம் பண்ணும்போது என்ன வருது அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இருக்கா, இப்போ ஏ வெக்டாரோட இடத்துல நான் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 i கேப்பு, அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் 7 j கேப் இருக்குது. ஓகே, அப்புறம் மைனஸ் 4 k கேப்பா. ஸோ மைனஸ் போட்டு 4 k கேப். ஓகே, இப்போ இது கூட நீ வந்து இன்னொரு வேல்யூ சம் பண்ண போகிற, இதை ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுப்போம். ஓகே, இது கூட இன்னொரு வேல்யூ நீ சம் பண்ண போகிற, அது வந்து என்ன அப்படின்னா 6 i கேப்பு ப்ளஸ் 3 j கேப்பு ப்ளஸ் 2 k கேப். இப்போ இந்த மாதிரி சம் பண்ணும்போது ஓகே, நான் கவனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் உனக்கு சொல்கிறேன், நல்லா கவனி. எப்பயுமே நீ என்ன செய்யணும்னா இங்கே ஐ கேப்புடைய வேல்யூ இங்கே இருக்கிற ஐ கேப், இந்த ஐ கேப் தான் வந்து சம் ஆகும். நீ ஒரு ஐ கேப்பை எடுத்துகிட்டு போய் ஜே கேப் கூடயோ கே கேப் கூட இருக்கிற டேர்ம் கூட சம் பண்ணக்கூடாது. சரியா? அப்போ இங்கே 5 i கேப் இருக்குது, இங்கே 6 i கேப் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் என்னடா கண்ணா வரும்? அப்போ 5ம் 6ம் நீ சம் பண்ணுறீன்னா 11. அப்போ நான் என்ன செய்கிறேன், உனக்கு இதை ஈஸியாக புரியணுன்னு 11 i கேப்புன்னு அந்த ஐ கேப்பை மட்டும் டிஃப்ரெண்ட் கலரில் எழுதுறேன். ஸோ தட் நாலு பேரும் உனக்கு புரியும், ஓ இவர் வந்து அந்த 11 i கேப் மட்டும் ஃபஸ்ட்டு இதை மட்டும் தனியாக ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதுக்கு தான் நான் பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கோன்னு. நான் அந்த கலர் டிஃப்ரென்ஸ் காட்டும்போது நீ எக்ஸாமுக்குலாம் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறேன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் வச்சு செம்மையாக படிச்சுட்டு போயிடலாம். இப்போ அடுத்து வந்து பாரு, நெக்ஸ்ட்டு நீ யார் யாரை பார்க்க போகிற அப்படின்னா ஜே. அப்போது இந்த இங்கே ஒரு ஜே கேப் இருக்குது, இங்கே ஒரு ஜே கேப் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 7j, இங்கே ஒரு 3. அப்போ 7 + 3 என்னடா வரும்? 7 + 3 உனக்கு 10 வருமா? ஸோ 10. ஜே கேப்பை இப்போ வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா க்ரீன் கலரில் போடுறேன், ஏன்னா இங்கே க்ரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணணும். அதனால் இங்கே ஜே கேப்பை வந்து
ஓகே 10J அப்படின்னு எடுத்து போட்டுடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கன்ஃபியூசிங் பார்ட்டுக்கு வரும். அது என்ன அப்படின்னா கே கேப். ஓகே கே கேப்புக்கு ரெட் கலர் போட்டுருவோமா? இங்கே பாரு, இந்த கே இங்கே வந்து -4 இருக்குது, இங்கே +2 இருக்குது. அப்போது -4 கூட +2 ஆட் பண்ணால் -2 வருமா இல்லைங்களா? -4 கூட +2 ஆட் பண்ணினா -2 வருமா? அப்போ அதைத்தான் நீ எடுத்து எழுதணும். சரியா? ஸோ ஹியர் ஐ கோ. ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், -2 போட்டு அதுக்கப்புறம் இப்போது டைரக்ஷனுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கே கேப்னு எடுத்து எழுத போகிறேன். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது இப்படி தான் ஆன்சர்ஸ் எடுத்து எழுதணும். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அழகாக இதை எடுத்து எழுதுறேன். இதுதான் வந்து இங்கே என்னது அப்படின்னா ஆன்சர். சரியா? திஸ் இஸ் த ஆன்சர். இப்போது இந்த ஆன்சர் எழுதும் போதே இது கூடவே நீ அடுத்தடுத்ததெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா? எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, நான் வந்து என்ன செய்கிறேன், ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். இப்போது நெக்ஸ்ட் ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் இதே கொஸ்டினில் நம்மளை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் என்ன வரும்? அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டாருடைய வேல்யூ என்ன? இப்போ அடுத்தடுத்த சம்பளம் நம்ம சூப்பர் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை. ஃபஸ்ட் இங்கே ஏ வந்து என்னது 5 7 -4 இல்லையா? அப்போது 5 I கேப்பு ப்ளஸ் 7 J கேப் -4 K கேப். இதில் இருந்து இப்போ நீ என்ன செய்ய போகிற, அடுத்து பி வெக்டாருடைய வேல்யூவை சப்ராக்ட். 6 3 2. அப்போது 6 I கேப்பு ப்ளஸ் 3 J கேப்பு ப்ளஸ் 2 K கேப். இப்போ இது ரெண்டுத்தையும் we are subtracting. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டுக்கோ. இப்போ இதை நீ சப்ராக்ட் பண்ணுற. சப்ராக்ட் பண்ணும்போது 5 6. ஓகே, இப்போது எப்படி இருக்குது 5 6 இது ரெண்டுத்தையும் நீ சப்ராக்ட் பண்ணும்போது நீயே யோசிச்சு பாரு. 5 -6 -1 ஆன்சர் வருமா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், -6. சரியா? -6 I கேப். அதுக்கு அடுத்த டேர்முக்கு வருவோமா? அடுத்து வந்து பார்த்தோன்னா 7J இருக்குது, இங்கே 3J இருக்குது. ரெண்டுத்தையும் நீ சப்ராக்ட் பண்ணும். 7 - 3 is 4. ஸோ ப்ளஸ் 4. அதுக்கப்புறம் நம்ம போய் இங்கே என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா J கேப்னு எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே கவனமாக, இது ஒரு -4. இந்த மைனஸ் வந்து இங்கே வரும்போது இதுவும் மைனஸ். அப்போது -4 -2னா -6 வரும். -4ம் அங்கே 2ம் வந்து இந்த மல்டிபிள் இந்த மைனஸால் வந்து -2 சப்ராக்ஷன் பண்ணுறேன். -4லேருந்து -2 பண்ணால் என்ன ஆகும், -6 வரும். அது கொஞ்சம் கவனமாக எடுத்து எழுதிடுவோம். அப்போது -6 இப்போ இது கே இல்லையா, அப்படின்னா ரெட்டு கே கேப். அப்போ இதுதான் ஆன்சர். ரெண்டுத்தையும் எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்னு சப்ராக்ட் பண்ணும்போது வர ஆன்சர் இது. கவனமாக எடுத்து எழுதுறேன். ஓகே, ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் த 2 வேல்யூஸ் would have been easy for you guys இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வரும். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போமா? ஆக்சுவலாக இதில் ஒரு வேகத்தில் வந்து ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம இதை போட்டோமா, அதுக்கடுத்து பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் போட சொன்னாங்க. அது போட்டினாலும் இதே ஆன்சர் தான் வரும். இதே வந்து பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் அப்படி இது ரெண்டுத்தையும் சம் பண்ணுறீன்னா அப்படியா ஒரே ஆன்சர் தான் வருமா? செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, இப்போது பி வெக்டார் ஏ வெக்டார் நீ சம் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்ப அப்படின்னா 6 I கேப் ப்ளஸ் 3 J கேப் ப்ளஸ் 2 K கேப். இப்போது இது சம்முன்றதுனால பெருசாக ஏதாவது மாறுமா? மாறாது. 5 I கேப்பு ப்ளஸ் 7 J கேப்பு -4 K கேப். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11 I கேப். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது என்ன வரும், ப்ளஸ் 10 J கேப். இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு -4 இருக்குது. ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது -2 K கேப். அப்போ பாரு, இங்கே என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் இங்கே. ஸோ சம் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி வெக்டாரும் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டாரும் எப்பயுமே சிமிலராக தான் இருக்கும் சம் பண்ணும்போது, ஆட் பண்ணும்போது. ஆனால் இப்போ அடுத்த சினாரியோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நீ வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்ட, ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் போட்டுட்ட. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா பி வெக்டார்லேருந்து இப்போ நான் ஏ வெக்டாரை மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லு அப்படின்றாங்க. அப்போது 6 I கேப்பு ப்ளஸ் 3 J கேப் ப்ளஸ் 2 K கேப். இப்போ இதிலிருந்து நீ எதை சப்ராக்ட் பண்ண போகிற, 5
ஐ கேப் ப்ளஸ் 7j கேப் மைனஸ் 4k கேப்னு சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ பாரு என்ன ஆகும்னா இது 6 இது 5. இப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது உனக்கு என்ன வரும் 1 வரும். ஸோ 1 என்ன செய்ய போகிற ஐ கேப்னா ஐ கேப்னு எடுத்து எழுதிட போகிறேன். சரி, அடுத்து இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 3 மைனஸ் 7, 3லேருந்து என்ன செய்ய போகிற மைனஸ் 7 பண்ண போகிற. அப்போ உனக்கு என்ன ஆகும்னா மைனஸ் 4, இது ஒய் ஆக்சஸா, அப்போ அதனால் அதுக்கு வந்து ஜே கேப் அப்படின்னு எடுத்து எழுதும். -4 ஜே கேப். சரி, இப்போ லாஸ்ட் டேர்முக்கு வரும். இங்கே ஒரு +2, இந்த மைனஸ் போய் இந்த மைனஸ் கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 கூட 4 ஆட் ஆகிடும். அப்படின்னா இங்கே +6k கேப்னு வந்துடும். அப்போ பாரு, அடிஷன் பண்ணும்போது ரெண்டு வெக்டாரையும் நீ மாற்றி போட்டாலும் பரவாயில்ல, பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் போட்டாலும் சேம் ஆன்சர் தான், ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் போட்டாலும் அடிஷனில் சேம். ஆனால் சப்ராக்ஷனில் மாற்றி போட்டால் வேறு வேறு ஆன்சர்ஸ் வரும். அதை எப்பயுமே சமத்தா என்றைக்குமே மறந்துடாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி உனக்கு நம்பர்ஸ் கொடுத்து அதை சம் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ கேட்கலாம். அப்போ நீ வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா அழகாக சமத்தா அதை ப்ரூவ் பண்ணி காமிக்க வேண்டியிருக்கும். சரியா? இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஸோ ஹியர் இஸ் அ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்ப்போமா. கிவன் த வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு, ஓகே, ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க. அது வந்து என்ன அப்படின்னா 2i கேப் ப்ளஸ் 3j கேப். ஓகே, இப்போ இதில் வந்து 3a வெக்டார், வாட் இஸ் 3a வெக்டார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு. ஏதோ தப்பாக இருக்குல்ல? ஆமாம், ஆன்சர் போர்ட்லேயே இருந்தால் தப்பாக தான் இருக்கும். நான் ஒரு ஆர்வலரில் கொஸ்டின் கூட ஆன்சரை சேர்த்து போட்டுனுட்டேன், ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. சரி, அது இருக்கிறத நம்ம கண்டுக்க வேண்டாம், நம்மளா ஒரு வாட்டி போடுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டாருக்கு இந்த கொஸ்டினில் அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்னு. இப்போது 3a வெக்டாரோடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஏ வெக்டாரோடைய வேல்யூ இதுனா இப்போ நான் அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ என்ன வேல்யூ இருக்கும்னு கேட்குறாங்க. இதுனாங்க போங்கா இருக்குது, 3 போட்டு அப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்னு இருக்கா. இந்த 3ஐ உள்ள இருக்கிற டேர்ம் கூட நான் மல்டிப்ளை பண்ணுவேன், அவ்வளோதானே, அவ்வளோதான், ஈஸி சம். ஸோ அப்போது 6i கேப்பு ப்ளஸ் 9j கேப். இந்த 3 எடுத்துன்னு வந்து 2 கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 6ன்னு மாறிடும். அப்புறம் i கேப் எடுத்து போட்டுக்கும். அதே நேரத்தில் இந்த 3 எடுத்துன்னு வந்து 3 கூட மல்டிப்ளை பண்ணால் 9j கேப். அவ்வளோதான் விஷயம். இப்படி எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to multiply. That's it, ஃபைனல் ஆன்சர் வந்துடுச்சு. இதை எடுத்து எழுதிட்டு அடுத்த சம்முக்கு நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். இப்போ செக் த ஃபாலோயிங் வெக்டார்ஸ் ஆர் ஆர்த்தோகோனல். இங்கே வந்து நம்ம கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, ரெண்டு வெக்டாரை கொடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டாரும் வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கா அப்படின்னு நம்மளை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. எப்படி செக் பண்ணுது? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீ ரெண்டு வெக்டாரை எடுத்து ஓகே டாட் ப்ராடக்ட் பண்ணுறீன்னா, டாட் ப்ராடக்ட், சரியா? இப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நீ என்ன செய்வாத, ஏபி கான்ஸ்டிட்டான்னு எழுது ஒரு பேச்சுக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ ரெண்டு வெக்டார்ஸ் வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னா முதல்ல என்னது, ஆர்த்தோகோனல்னா தேர் அட் 90 டிகிரி. புரியுதா? தேர் அட் 90 டிகிரி. அப்போ காஸ் 90 போடு, ஏபி காஸ் 90 டிகிரி. காஸ் 90 போட்டால் ஆன்சர் என்ன ஆகிடும், மொத்தமாக 0 ஆகிடும். மொத்தமாக எல்லா ஆன்சரும் 0 ஆகிடும். அப்போ ரெண்டு வெக்டாரை எடுத்து நீ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது உனக்கு ஃபைனலாக வர ஆன்சர் 0னா அப்போ இந்த ரெண்டு வெக்டாரும் எப்படி இருக்குது, ஆர்த்தோகோனலாக இருக்குது, தேர் அட் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து உனக்கு ஏ வெக்டார் பி வெக்டார்னு ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்களா. இப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா we are going to டாட் ப்ராடக்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். எப்படி சார் பண்ண போகிறோம், இந்த பேர் இது வெக்டாராக இருக்கிறதுனால டேரெக்டாகவே பண்ணிவிடுவோம். இது ரெண்டுத்தையும் நான் வந்து இப்போது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0 வருதா பார்க்கணும், அவ்வளோதானே. 2i கேப் ப்ளஸ் 3j கேப், அது கூட நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 4i கேப்பு மைனஸ் 5j கேப். இதை ரெண்டுத்தையுமே நான் வந்து இப்போது மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது ரெண்டுத்தையுமே நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஒரு விஷயம் உனக்கு சொல்கிறேன், நிறைய பேருக்கு இது தெரியாது. நீ எப்பயுமே ஓகே ஒரு
ஒரு பேச்சுக்கு ஒரு ஐ கேப்பு ஐ கேப் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணினா ஆன்சர் வந்து உனக்கு என்ன வரும்னா 1 வரும். ஐ கேப் மல்டிப்ளை பண்ணினா 1 வரும். இதே ஒரு ஐ கேப் கூட ஜே கேப் மல்டிப்ளை பண்ணினா 0, ஐ கேப் கூட கே கேப்பை மல்டிப்ளை பண்ணினா 0. ரெண்டுமே சேம் டேர்ம். சரியா, ஒரு பேச்சுக்கு கே கேப்பும் மல்டிப்ளை ஆகுதுன்னா 1. சரியா, ஜே கேப்பும் வந்து டாட் ப்ராடக்ட் ஆகுதுன்னா 1. ரெண்டுமே சேம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்? 1 வரும். ஆனால் ரெண்டுமே வேற அப்படின்னா ஆன்சர் வந்து உனக்கு கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நீ வந்து என்ன செய்வ, இந்த 2i எடுத்துன்னு போய் 4 கூட மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ இதுவும் ஐ கேப்பு இதுவும் ஐ கேப் ரெண்டும் மல்டிப்ளை ஆச்சுன்னா அந்த ஐ கேப்புடைய வேல்யூஸ் என்ன ஆகிடும்? 1ன்னு ஆகிடும். அப்போ நீ என்ன செய்யணும்? 2 4s ஆர் வந்து முதல்ல 8 இன்ட்டு ஐ கேப்புக்கு 1. சரியா, ஃபஸ்ட்டு இப்படி மல்டிப்ளை பண்ணு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த 2 எடுத்துகிட்டு போய் 5 கூட மல்டிப்ளை பண்ண போகிறேன். 2 எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறேன்? 5 கூட. அப்போது 2 × 5 வந்து 10. நான் உனக்கு இதை எழுதி காட்டுறேன். புக்கில் இந்த ஸ்டெப்பெல்லாம் இருக்கவே இருக்காது, இருந்தாலும் நான் எழுதி காட்டுறேன். சரியா, அதுவும் என்ன செய்வேன்னா -10ன்னு போடுவேன். இது ஒரு ஐ, இது ஒரு ஜே. ஐயும் ஜேவும் மல்டிப்ளை ஆனால் என்ன ஆகிடும்? 0ன்னு மாறிடும். அங்கே என்ன நடந்தது கதை சுருக்கம் புக்கில் இது இல்லவே இல்லையேனா என்னாச்சுன்னு காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 3jவை எடுத்துகிட்டு போய் 4i கூட மல்டிப்ளை பண்ணுவோம். சார் அப்போ நீ என்ன சொல்லிடுவோம்? சார் இது ஜே இது ஐ, அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை ஆனால் என்ன வரும்? 0 வரும். எக்ஸாக்ட்லி என்ன வரும்? 0 வரும். அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது கூட ஒரு ப்ளஸ் போட்டு 3 4 12, ஆனால் இங்கே 0. சரியா, நெக்ஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்? இந்த 3j எடுத்துகிட்டு போய் 5j கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 3 × 5 வந்து என்ன வரும்? -15 வருமா? இங்கே -5 இருக்கிறதுனால அப்போ -15 போடும். சரியா, என்ன செய்யணும்? -15, இதுவும் ஜே கேப் அதனால 1. அப்போ இந்த டேர்ம் இதெல்லாம் ஃபுல்லாக 0னா அப்போ புக்கில் இந்த ஸ்டெப்பு தான் போட்டிருப்பாங்க. 8 -15 அப்படின்னு ஸ்டெப்பு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து நமக்கு இங்கே -7 வருது. என்ன வரணும்? ஆர்த்தோகோனலாக இருந்தால் என்ன வரணும்னு சொன்னேன்? 0 வரணும்னு சொன்னேன். 0 வந்திருக்கா? வரல. அப்போ இது 0க்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ இது ஆர்த்தோகோனலா? நோ, இட் இஸ் நாட் ஆர்த்தோகோனல். இது ஆர்த்தோகோனலா இல்லை. சரியா, ஓகே. இப்போ அதே மாதிரி இன்னும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் வந்து என்னன்னா சி வெக்டாருக்கு ஒரு ரிலேஷன். சரியா, இதை ஒரு புது பேஜில் எழுதுகிறேன். ஓகே, இதை இங்கேருந்து காப்பி அடிச்சுக்கிறேன். முதல்ல 5 2. சரி, சி வெக்டாருடைய வேல்யூ 5i கேப்பு ப்ளஸ் 2j கேப். டி வெக்டாருடைய வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2 -5. அப்போ இது 2i கேப்பு -5j கேப். 0 வரணுன்னே வேல்யூவை செதுக்கியிருக்கானுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? சி வெக்டார் டாட் டி வெக்டார் இது ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நீ இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இங்கே 5i கேப்பு ப்ளஸ் 2j கேப்பு ஐம் கோயிங் டு மல்டிப்ளை வித் திஸ் 2i கேப்பு -5j கேப் அப்படின்னு. எஸ், இப்போ பண்ணும்போது என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு 5i கேப்பை 2 கூட போச்சா, 2 கூடையும் அதே நேரத்தில் 5 கூடையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10. அப்போ 10 × 1, அப்புறம் 5ம் -5ம் ஒரு -25, ஆனால் இன்ட்டு 0. சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, இந்த 2j கேப்பை எடுத்துகிட்டு வந்து 2i கேப் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்புறம் -5j கேப் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரி, பண்ணுவோமா? அப்போ 2ம் 4, ஸோ ப்ளஸ் ஒரு 4, ஆனால் 0. அதுக்கடுத்து 2ம் -5ம் 2 × -5 வரும், -10 வரும். ஸோ -10 × 1. அப்போ பாரு, இங்கே +10 இருக்குது, இங்கே ஒரு -10 இருக்குது, மீதியெல்லாம் 0. அப்போ ஃபைனலாக ஆன்சரும் வந்து என்ன அப்படின்னா 0. அப்போ இந்த ரெண்டு வெக்டாரு வந்து ஆர்த்தோகோனலா? எஸ், இந்த ரெண்டு வெக்டாரும் எனக்கு எப்படி இருக்குது? ஆர்த்தோகோனலாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபைனல் ஆன்சர் 0 வந்துடுச்சு. ஐ காட் த ஃபைனல் ஆன்சர் as 0. அவ்வளோதான் விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் ஹவு யூ சால்வ் திஸ். சரியா, இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு வெக்டார் இங்கே கொடுத்துருக்காங்கடா. சரியா, ஒரு வெக்டார் வந்து என்னென்னா 2i கேப்பு ப்ளஸ் 3j கேப்பு ப்ளஸ் 5k கேப். அண்ட் எஃப் வெக்டாரோடைய வேல்யூ வந்து 3i கேப்பு -2j கேப்பு அப்புறம் 4 கேப். ஃபைண்ட் த ரிசல்டன்ட் வெக்டார். டார்குடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா அவங்களே கொடுத்துட்டாங்க. டார்குடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இதை நீ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்.
அப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோன்னா எப்படி பண்ணணும்? ஓகே, ஹவு டு ஐ கிராஸ் மல்டிப்ளை நான் உனக்கு சொல்லித்தரேன், கவலையே படாது. ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன், அவங்க கொடுத்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இங்கே எழுதிடும். ஏன்னா இந்த மாதிரி சம்முக்கெல்லாம் கிவன் இல்லாமல் கொஞ்சம் தலை சுற்றிடும். ஃபஸ்ட்டு ஆர் வெக்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வெக்டாருக்கு 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 5k கேப்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப் வெக்டாருடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 3i கேப்பு minus 2j cap plus 4k cap. These are the values that they have given here. இப்போ என்ன ஃபார்முலா சொல்கிறாங்க, நீ டார்க்கு கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டாரா. இப்போ இதுக்கான ஃபார்முலா நான் எழுதி தரேன் பார். இப்போது உனக்கு ஃபார்முலா தெரியாதுன்னா, கிராஸ் ப்ராடக்ட் பண்ண தெரியாதுன்னா என்னைய பார்த்து கற்றுக்க, சரியா? ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஜே வெக்டார் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஓகே ஐ கேப் நல்ல கவனமாக பார். ஓகே, நம்ம என்ன செய்கிறோம், ஐ கேப் இந்த இடத்துல வந்து ஜே கேப்பு கே கேப் அப்படின்னு எடுத்து எழுதுறோம், சரியா? நெக்ஸ்ட்டு இப்போது ஆர் வெக்டார் இருக்கா, இந்த ஆர் வெக்டாரில் இருக்க டேர்ம் எல்லாம் தூக்கி அங்கிட்டு எழுது, சரியா? ஒரு பேச்சுக்கு இப்போது ஐ காம்போனன்ட் இங்கே என்ன இருக்குது 2. அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், 2 போடணும். ஜே காம்போனன்ட் இதுக்கு என்ன இருக்குது 3. அடுத்து கே காம்போனன்ட் இங்கே என்ன இருக்குது 5 போட்டாச்சா, 2 3 5. அதே மாதிரி இங்கே 3 மைனஸ் 2 4. அப்போ என்ன இருக்குது 3 இருக்குது மைனஸ் 2 இருக்குது 4 இருக்குது, சரி? இப்படி எடுத்து இதெல்லாம் நம்ம கரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். ஐ காம்போனண்ட்டுக்கு என்ன வரும், ஜே காம்போனண்ட்டுக்கு என்ன வரும், கே காம்போனண்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு நம்ம ப்ராப்பராக என்ன செய்ய போகிறோம், we are going to multiply and bring a final answer. இதில் நான் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இப்போ நீ இந்த மாதிரி வெக்டார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறல்ல, அதில் எப்பயுமே இந்த ஜே வெக்டாருக்கு இங்கே மைனஸ் இருக்க மாதிரி போட்டுக்கும். ஜே வெக்டாருக்கு என்ன செய்யணும், இங்கே மைனஸ் இருக்க மாதிரி போட்டுக்கணும், அது கவனம், சரியா? அப்போ தான் ஆன்சரும் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக வரும். இப்போ ஃபஸ்ட்டு ஐ காம்போனன்ட் எடுத்துப்போம், சரியா? இப்போது ஐ காம்போனன்ட் எடுக்கிறேன்னா யூ ஹாவ் டு டிவைடட் லைக் திஸ். ஓகே, இதான் ஐ காம்போனண்ட்டா. அப்போது இந்த மீதி காம்போனன்ட்ஸ்லாம் இதான் 4ம் 3யும் வந்து ஃபஸ்ட்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிற. அப்போ 4ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 12 வரும், சரியா? ஐ கேப் போட்டுட்டு 4ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 12 மைனஸ் ஆஃப் ஆக்சுவல் ரிலேஷன்லேயே உனக்கு இங்கே ஒரு மைனஸ் வரும். அது இல்லாமல் இப்போ நீ என்ன செய்வ, இந்த 5ம் மைனஸ் 2ம் மல்டிப்ளை பண்ணுவேன். 5ம் மைனஸ் 2ம் மல்டிப்ளை பண்ணால் -10. அப்போ மைனஸ் ஆஃப் -10, சரியா? இப்படி ஒரு ரிலேஷன் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மைனஸ் ஜே கேப், சரியா? மைனஸ் ஜே கேப், ஏன்னா இங்கே மைனஸ் போட்டேன்னா இப்போ ஜே கேப் பண்ணும்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு டிவைடட் லைக் திஸ். ஓகே, அப்போ என்ன ஆகிடும், இது ஜே கேப்பா, 4ம் 2ம் மல்டிப்ளை ஆகும், 5ம் 3யும் மல்டிப்ளை ஆகும். எப்படி, இந்த 4ம் 2ம் மல்டிப்ளை ஆகணும், 5ம் 3யும் மல்டிப்ளை ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோ, அதை மறந்துடாத, சரியா? நான் சொன்னதை திரும்ப கூட ஒரு வாட்டி ரீப்ளை பண்ணி கூட பார்த்துக்கோ. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஃபஸ்ட்டு 2ம் 4ம் மல்டிப்ளை பண்ணுறேன், 8 வருது. அப்புறம் 5ம் 3யும் இருக்குது, 5ம் 3யும் நான் மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ -15, சரி? என்ன செய்கிறேன், 8 -15 அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? இது ஒரு பார்ட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்றத காட்டுறேன். கடைசியாக கே கேப். இப்போ கே கேப்புக்கு இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துப்போம். அப்போ இந்த 2ம் -2ம் மல்டிப்ளை பண்ணும், 3ம் 3யும் மைனஸ் பண்ணும். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் ப்ளஸ் கே கேப் போட்டுட்டு ஓகே 2 × 2, ஸோ இது ஒரு -4, சரியா? 2 2 சார் என்னது 4, மைனஸ் சைன் இருக்கிறதுனால அது ஒரு -4. இப்போ அந்த -4லேருந்து என்ன செய்ய போகிற, 9 சப்ராக்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து அப்படியே சால்வ் பண்ணி எழுதும். 12 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 12 + 10 வந்து என்னது 22. அப்போது 22 ஐ கேப்பு, சரியா? அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -7 வரும். 8லேருந்து 15 மைனஸ் பண்ணனா -7 வரும். அந்த மைனஸும் இந்த மைனஸும் மல்டிப்ளை ஆச்சுன்னா அப்போது +7j கேப். ஓகே, அடுத்து இங்கே வந்து பார்த்தோன்னா -4 இருக்குது, -9 இருக்குது, which is -13. ஸோ -13k கேப், அவ்வளோதான். இதுதான் ஆன்சர்.
இப்போ டார்குடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். சூப்பரா? ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் டி ஃப்ரம் த கிவன் வெக்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த வெக்டாரில் நீ டி, இந்த டீன்ற டேர்முடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணுமா. இப்போது நீ கவனிச்சனா இங்கே ஓகே, இது ரெண்டும் வந்து ஜே, இங்கேயும் ஜே, இங்கேயும் ஜே, எல்லாமே ஜே கேப் தான், எல்லாமே வந்து என்னது ஜே தான். அப்போது இந்த மாதிரி சம்மெல்லாம் நீ ரொம்பலாம் கஷ்டப்படவே தேவையில்லை. என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு இது ஜே, இது ஜே, இந்த பக்கம் டி இருக்குது, இந்த பக்கம் டி இருக்கா, எல்லாத்தையும் ஒரே பக்கமாக எடுத்துட்டோம். இப்போ 5 மைனஸ் 6, இந்த 6 இந்த பக்கமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா 5 மைனஸ் 6. இப்போ இந்த மைனஸ் டி இருக்குல்ல, அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் 3t ப்ளஸ் டின்னு மாறிடும். சரியா? இந்த மைனஸ் டி இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் டி, எல்லாமே ஜே கேப் இருக்கிறதுனால அந்த ஜே கேப்பை காமனாக வெளியே எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். அது போயிடுச்சு. அப்போ இங்கே அடுத்த ஸ்டெப் என்ன, மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4t அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அப்போ t இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/4. அவ்வளோதான், முடிஞ்சு. t உடைய வேல்யூ வந்து என்னது, மைனஸ் 1/4. டன். ஈஸி சம்மில், வெரி வெரி ஈஸி இல்லை. இப்போது இந்த பேட்டர்ன் சம்ஸ் எல்லாமே தே ஆர் கோயிங் டு பி வெரி வெரி சிமிலர் அண்ட் வெரி வெரி ஈஸி தான். டென்ஷனே ஆகாமல் நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். சரியா? அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கும். ஆமாம். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 2.16. an athlete covers 3 rounds on a circular track of radius 50 meter. இப்போ ஒரு சர்க்குலர் ரோட்டில் தலைவன் சுற்றி சுற்றி வரான், அதோடைய ரேடியஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. calculate the total distance and displacement traveled by him. டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போது 3 ரவுண்ட் அடிச்சிருக்காப்புல தலைவர். சரியா? விச் மீன்ஸ் 3 வாட்டி. இப்போ இதான் வந்து ஆரம்பித்த இடம்னு வச்சுப்போம். எங்கே ஆரம்பித்தானோ தலைவன் திரும்ப ஒரு ரவுண்ட் அடித்து அதே இடத்துக்கு வந்திருக்கான் 3 வாட்டி இதே மாதிரி. ஆனால் எங்கே ஆரம்பித்தானோ அதே இடத்துக்கு வந்துட்டான். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0. இஃப் ஸ்டார்டிங் அண்ட் ஓகே எண்டிங் பாயிண்ட் வந்து சேம்னா அப்போது என்றைக்குமே இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குல்ல, அடங்க சேம்னா இதை எழுதி போட்டுடுறேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றைக்குமே எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கும். அதனால் அதை உயிரை கொடுத்து நீ கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் கால்குலேட் பண்ணணும். அது வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இப்போது அவன் அந்த சர்க்கிளை சுற்றி ரவுண்டாக தானே அடிச்சிருக்கான். ஒரு சர்க்கிள் இந்த மாதிரி ரவுண்டாக போடுறதுக்கு பேர் வந்து என்னது, சர்க்கம்ஃபரன்ஸா. ஒரு சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் அடிக்கிறது தான் பேசிக்காக என்னது, சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அவன் ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சான், தலைவன் எத்தனை வாட்டி ரவுண்ட் அடிச்சான், 3 வாட்டி ரவுண்ட் அடிச்சிருக்கான், 3 ரவுண்ட்ஸ். அப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ ஒரு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr × 3. அப்போ 2 × 3.14 × 50 × 3 which is 150. 150-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா 300. 300 × 3.14 தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கணும். அப்போது 300 900 942. அப்போ ஆன்சர் வருது 942 மீட்டர்ஸ். அவ்வளோதான். அப்போ இது டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, 0. அவன் ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வந்தான், அதனால் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அதெல்லாம் நீ கணக்கு போட்டு என்றைக்குமே உன் வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது, கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ அடுத்ததுக்கு வரும். ஓகே, கன்சிடர் நம்மக்கிட்ட வந்து இங்கே 2 மாசஸ் இருக்குது. அதோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 10 கிராம் அண்ட் 1 kg. அங்கேயே பெரிய பிரச்சனை என்ன, ஒன்று வந்து கிராமில் இருக்குது, இன்னொன்று கிலோகிராமில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, அது தெய்வ குத்தமாச்சு இல்லையா? அப்போது கிராமில் இருக்கிறத நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா கிலோகிராமுக்கு மாற்றணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னை பார்த்த உடனே எனக்கு உறுத்தது அதுதான். அப்போது ஃபஸ்ட்டு 10 கிராம் இருக்கா, இந்த 10 கிராமை நீ என்ன செய்ய, 1000ஆல் டிவைட் பண்ணு. ஓகே, 10 கிராமை வந்து நீ 1000ஆல் டிவைட் பண்ணினா உனக்கு அப்போ என்ன வந்துடும், 0.01. அதே நேரத்தில் வந்து 10 கிராம் இருக்குது.
என்ன கதைன்னு நான் சொல்கிறேன் பாரு. ஓகே, 1000 கிராம் தான் வந்து 1 கிலோ. விச் மீன்ஸ் அப்போ 1 கிராமுடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 1 கிலோவை 1000ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர். சரி, ஓகே. ஆனால் இப்போ என்கிட்ட வந்து எத்தனை கிலோ இருக்குது? 1 கேஜி, அங்கே 10 கிராம். ஓகே, ஆமாம். அப்போது 10 into 1 gram is equal to 1 kg divided by 1000. Okay, which means அப்போ நீ என்ன பண்ணிடலாம்? This is how you calculate. Okay, ரொம்ப சிம்பிளாக அழகாக நீ இப்படி கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 10 கிராமுடைய வேல்யூ 0.01. ஓகே, என்னவா இருக்கும்? 0.01 கிலோகிராமாக இருக்கும். ஓகே, 1 கிராமை நீ சிம்பிளாக என்ன பண்ணுவ? இப்படி இதை மட்டும் வச்சுக்கோ. 1 கிராமை வந்து 0.001 கேஜின்னு எழுது. இது வந்து எதுக்குன்னா 1 கிராமுக்கு. அப்போது 10 கிராமுக்கு என்ன செய்யணும்? இந்த 0.001 கேஜியை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இவன் புக்கில் அவ்வளோ பெருசாலாம் தரல, நான் உனக்கு புரியணுன்றதுக்கோசம் சொல்லிட்டுருக்கேன். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிராமுடைய வேல்யூ 0.01 கேஜின்னு மாறிடும். இதுதான் ஸ்ட்ரெயிட்டாகவே உன் புக்கில் இதான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ கன்சிடர் 2 மாசஸ் இருக்குது வாங்கிட்ட. ஒன்று வந்து 0.01 கேஜி, இன்னொன்று 1 கேஜி, மூவிங் வித் த சேம் ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போது வெலாசிட்டி இல்லை ஸ்பீடோடைய வேல்யூ வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த மொமெண்டம், மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்டம். மொமெண்டமுடைய ஃபார்முலா என்ன? மொமெண்டமுடைய ஃபார்முலா P is equal to mass into velocity. சரியா? அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இங்கே எனக்கு 2 மொமெண்டம் இருக்கணும். ஏன்னா என்கிட்ட இங்கே 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 0.01 கேஜி. அப்போ 0.01 கேஜி எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? ஃபஸ்ட்டு வெலாசிட்டி, ரெண்டுமே ஒரே வெலாசிட்டியில் தான் போதான். அப்போது 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போது 0.01 நான் மறுபடியும் ஒரு 10ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 0.1 0.1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு மொமெண்டம் உடைய வேல்யூ வரும். சரியா? 0.1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த 10 கிராமை நம்ம 0.01 கேஜின்னு போட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டோம். இது நான் அப்படி கன்வெர்ட் பண்ணாமல் பண்ணலாமா? பண்ணனா அவ்வளோதான், தப்போடுறோம். அப்புறம் ஏன்ட்ட வராது, கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஏன்னா அதான் எஸ்ஐ யூனிட்டில் சம் போடுறது தான் இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு கதைக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 0.01 கேஜி மூவிங் வித் 10 மீட்டர் பர் செகண்டு. ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா, இல்லை போடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து 1 கேஜி. ஸோ 1 கேஜிக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? மொமெண்டம் உடைய ஃபார்முலா P is equal to mass into velocity. ஸோ மொமெண்டம்க்கு வந்து இங்கே மாஸ் வந்து இட் இஸ் 1 இன்ட்டு வெலாசிட்டி ஒரு 10. அவ்வளோதான், இதில் கேல்குலேஷனே இல்லை. அப்போ 10 கேஜி மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்து எழுதுறேன். தட்ஸ் இட். ஓகே, இது 2வது ஆன்சர். சரியா? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் ஓகேடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இப்போ ரிசீவ் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.25. இதில் ஈஸியான கொஸ்டின் தான். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 minus 5t plus 6t ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் முதல்ல என் கண்ணில் தென்படுது. இப்போ என்ன சொல்கிறாங்க? பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இன் சச் அ வே தட் இட்ஸ் கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் வேரிஸ். ஓகே, அதோட கோஆர்டினேட் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வேரிஸ் வித் டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்றாங்கன்னா வேரி ஆகுது அப்படின்றாங்க. அப்போ அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? நம்மளை இங்கே கண்டுபிடிக்க சொல்கிறது அதோடைய இனிஷியல் வெலாசிட்டி. செம ஈஸி கொஸ்டின். முதல் விஷயம், இதில் இது கிவன், அவங்க கொடுத்துருக்க ரிலேஷன். சரியா? சார் இதில் நான் என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணணும்? இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணுன்னா எனக்கு என்ன? நீ உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு dx டிவைடட் பை dt. ஓகே, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம். இதுதான் வெலாசிட்டியோடைய ரிலேஷன். தாரக மந்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அது. சரியா? ஸோ அதனால் நான் இந்த இடத்துல அதை எழுதியும் போடுறேன். ஆக்சுவலாக இந்த காலமே புதுசாக அதுக்கு தான் போட்டேன். ஃபார்முலாஸ்லாம் எழுதி வைப்போம், அப்புறமா நீ பார்க்கும்போது உனக்கு உதவும் அப்படின்னு. ஸோ dx டிவைடட் பை dt ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இதே வந்து நீ
ஆக்சலரேஷனுடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கணுன்னா dv டிவைடட் பை dtன்னு எழுதலாம். இல்லை ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா d ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை dt ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ப்ளீஸ் ஆல்வேஸ் ரிமெம்பர் தீஸ் ஃபார்முலாஸ். இப்போது இந்த ஃபார்முலாவில் அவங்க கொடுத்த எக்ஸோடைய வேல்யூவை தூக்கி போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்? v இஸ் ஈக்குவல் டு d டிவைடட் பை dt. மன்னிச்சு. ஓகே, d டிவைடட் பை இப்போ வந்து நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்? dt போட்டு கொஸ்டினில் அவங்க கொடுத்த எக்ஸோடைய வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். விச் இஸ் 2 மைனஸ் 5t 2 மைனஸ் 5. ஓகே, இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம், 5t. ஓகே, அந்த t டேர்ம்ஸ் எல்லாம் பிங்க் கலரில் போடுறேன். ப்ளஸ் 6t ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடும்? ப்ளஸ், ஆமாம், ப்ளஸ் 6t ஸ்கொயரை பிங்க்கில் போட்டுப்போம். t ஸ்கொயர், ரைட்டா? என்னன்னா நீ வித் ரெஸ்பெக்ட் டு t இருக்கிற டேர்ம் தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு டேர்மில் t இல்லைன்னா அப்போ அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0வாக மாறிடும். எடுத்துக்காட்டுக்கு நான் யாரை காமிக்கலாம் அப்படின்னா 2வை பாரு. இந்த 2ன்ற டேர்மில் டீயே காணும். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வர வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு 2க்கு 0ன்னு மாறிடும். மைனஸ் 5t இருக்கா, அதில் மைனஸ் 5 இருக்கும். இந்த dt dt கேன்சல் ஆகிடும் ரெண்டும். அடுத்த இங்கே இதை பாரு, இந்த ஸ்டெப்பு தான் முக்கியம். இங்கே 6 இருக்குது. இந்த 2 எடுத்துன்னு வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். 2 எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யணும்? 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகிடும்? ப்ளஸ் 12t. இப்போது t போட்டுட்டு அந்த 2லேருந்து ஒரு -1 பண்ணிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த 2லேருந்து என்ன செய்யணும்? ஒரு -1 பண்ணணும். அப்போ 2 - 1 எனக்கு 1ன்னு மாறிடும். ஸோ இந்த ரிலேஷனே வந்து 12t - 5 அப்படின்னு மாறிடும். இதுதான் வெலாசிட்டியுடைய வேல்யூ, ரைட்டா? ஆனால் இப்போ அவங்க கேட்குறது வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? இனிஷியல்னா என்ன? இனிஷியல்னா வந்து ஸ்டார்டிங், தொடக்கத்தில். அப்போ ஸ்டார்டிங்கில் டைம் என்னவா இருக்கும்? 0. டைம் ஆரம்பிச்சே இருக்காது இன்னும், அதனால டைம் 0. அப்போ அவங்க டைமுக்கு இங்கே 0 போட்டுக்க அப்படின்றாங்க, அவ்வளோதான். அப்போது v இஸ் ஈக்குவல் டு 12 × 0 - 5. அப்போ 12 × 0 0. அப்போது வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா -5 மீட்டர்/செகண்ட். -5 மீட்டர்/செகண்ட். சார் அதில் மைனஸ்ன்னு வருது, வெலாசிட்டி மைனஸில் வருமா? வரும், ஏன்னா அதான் டைரக்ஷன். அப்போ அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷன் பார்ட்டு மட்டும் உனக்கு நல்லா புரிஞ்சதுன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அடுத்த எக்ஸாம்பிள் 2.26க்கு வருவோம். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா 2 கார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து A, இன்னொன்று B, ஆர் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் அலாங் பேரலல் ட்ராக்ஸ் அண்ட் இன் த சேம் டைரக்ஷன். 2 கார் இருக்குது, ஒன்று VA, இன்னொன்று VB. ரெண்டுத்துக்கும் வெலாசிட்டி. சரியா? இப்போ இவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி சம் அப்படின்னு இதை சொல்லுவோம். சரியா? இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் டக்குன்னு உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகே, ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் உன்கிட்ட வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று வந்து A, இன்னொன்று B. அது 2 வந்து சேம் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ இவங்க 2 பேருக்கும் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டியை கண்டுபிடிக்க இது 2த்துடைய வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணணும். 2 ஆப்ஜெக்ட் இருக்குது, 2மே சேம் டைரக்ஷனில் போதுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் 2 வெலாசிட்டி நீ என்ன செஞ்சணும்? சப்ராக்ட் பண்ணிடணும். இதை தாரக மந்திரமாக ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை சார், இதுவே வந்து AB 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வருது, எதிர் திசையில் வருது, ஆப்போசிட்டாக வருது. அப்போ நான் என்ன செய்ய? அப்போது VA + VB இது 2த்துடைய வெலாசிட்டி வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ 2 பேருமே ஒரே டைரக்ஷனில் போகும்போது சப்ராக்ஷனை, எதிராக வரும்போது ஆட். இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் வச்சுட்டு இப்போ இந்த கொஸ்டினை படி. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 2 கார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து AB மூவிங் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரவுண்ட் அலாங் parallel tracks in the same direction. Let the velocities of A and B be 35 km/h due east. So VA உடைய வேல்யூ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் 35 km/h. அதில் வர ஒரு பஞ்சாயத்து இந்த பேர் உன்கிட்ட சொல்லிடுறேன் எல்லாருக்கும், நாளை பின்ன யாராவது வந்து கேட்காது. km/h போட்டாலும் கிலோமீட்டர் /hன்னு போட்டாலும் 2 ஒன்று தான். புரியுது? அதுக்கெல்லாம் நாலு பின்ன யாராவது என்கிட்ட சண்டைக்கு வராது, வரீங்க, அதனால கேட்குறேன். ஓகே, அடுத்து VB உடைய வேல்யூ இருக்குல்ல. இப்போ அந்த VB உடைய வேல்யூ ஐ எம் கோயிங் டு டேக் அண்ட் ரைட் இட் லைக் திஸ். என்ன அப்படின்னா 40 km/h. சரி,
இப்போ இவங்க ரெண்டு பேரும் they are moving in what same direction. What is the relative velocity of car B with respect to car A? VBக்கும் VAக்கும் நடுவில் இருக்கிற ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்கடா. ஓகே, இப்போ நீ அதை எப்படி கால்குலேட் பண்ணுவ? இது நீ ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணலாம். சரியா, ரெண்டு விதமாக கால்குலேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B with respect to A. Relative velocity of B, okay, with respect to A. அப்போ with B respect to A போடும்போது நீ என்ன செய்யணும்? V, okay, B respect to A, அதனால BA அப்படின்னு போட்டுட்டு இந்த ரெண்டு வெலாசிட்டிஸையும் எடுத்து ஃபஸ்ட்டு VB வெக்டார் மைனஸ் VA வெக்டார் இப்படி சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ VB வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? 40. இது என்னது? 35. அப்போ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது உனக்கு +5 வரும். ஓகே, +5 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும். சரி, இங்கெல்லாம் நான் SI யூனிட் கன்வெர்ட் பண்ண தேவை இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிலோமீட்டர் இருக்குது, பர் ஹவர் இருக்குது, நான் இதை மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணலாமா? வேணும்னா பண்ணலாம். நான் கொஸ்டினில் அப்படி இதான் பண்ணணுன்றாங்கன்னா தாராளமாக பண்ணலாம், வேண்டாம்னா பண்ண தேவையில்லை. சரியா? இப்போது சார் ஓகே, இது அதை விட்டுருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A சொல்கிறீங்க. இதே வந்து A வித் ரெஸ்பெக்ட் டு B கண்டுபிடிக்க சொன்னால் A வித் ரெஸ்பெக்ட் டு B கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்? அப்போது VAB வெக்டார் ஈக்குவல் டு VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். அப்போ என்ன ஆகிடும்? VA வந்து 35 தான், அதிலிருந்து 40. அப்போது -5 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு ஆன்சர் வந்துடும். ஒரே இடத்துல எல்லாத்தையும் போடும். என்ன வரும்? -5 கிலோமீட்டர் பர் ஹார் வரும். சரியா? ஸோ ஒரு ஆன்சரில் +5ல் இருக்கும்னா இன்னொரு ஆன்சரில் வந்து -5ல் இருக்கும். சார் அந்த +5க்கும் -5க்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லைடா, எனக்கு இன்னும் அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி வித் ஆஃப் B வித் ரெஸ்பெக்ட் டு A அப்படின்றீங்கல்ல. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்? குடுன்னு ஓடினே இருக்கிறேன். நீ வந்து என் பின்னாடி என்ன பண்ணுற? நீயும் குடுன்னு ஓடி வர. அப்போது என்ன சொல்கிறது, என்ன பிரச்சனை அப்படின்றத சொல்லும். ஓகே, என்னுடைய பார்வையில் இருந்த நீ என் பின்னாடி வரும்போது இல்லை, நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த பாரு முத்துக்குமரை வந்து என் கிட்ட வந்துன்னுக்குறான். ஓகே, இல்லை சரண்யா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் கிட்ட வராங்க. எவ்வளோ வேகம் என் கிட்ட வராங்க? அவங்க ஒரு 5 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் என் கிட்ட வராங்க. அவங்க போகிறது வந்து மொத்தமாக 40 கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க போயிட்டுருக்காங்க. ஆனால் என் கிட்ட வர்றது எவ்வளோ வேகமாக வராங்க? 5 கிலோமீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் என் கிட்ட வராங்க. எனக்கு இன்னும் கிட்ட நெருங்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் யாழினியன் சாரை நோக்கி 5 மீட்டர் பர் ஹார் ஸ்பீடில் கிட்ட போயிட்டுருக்கேன். அப்படி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறதுனால தான் அது பேரே வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. நான் சொன்ன அந்த அடிஷன் சப்ராக்ஷன் ரூலை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரேட்டஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். டென்ஷனே இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 2 ட்ரெயின் இருக்குது, ஒன்று VA, ஒன்று A, இன்னொன்று B. இப்போது லெட் த வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் AB 40, அதே மாதிரி பியும் 40. அப்போது VA ஓகே, அதோட வேல்யூ 40 கிலோமீட்டர் பர் ஹார். VB உடைய வேல்யூவும் 40 கிலோமீட்டர் பர் ஹார். ஓகே, இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க? சப்போஸ் இட் மூவிங் இன் யூனிஃபார்ம் வெலாசிட்டிஸ் அலாங் parallel tracks பட் ஆப்போசிட் டைரக்ஷன், எதிர் திசையில் வராங்க. அப்போ ஒரு ட்ரெயின் இப்படி போகுதுன்னா இன்னொரு ட்ரெயின் இப்படி வருது. அப்போ VA இந்த பக்கம் இருக்குது, VB இப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக. அப்போ வெலாசிட்டிஸ் நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ணணும். ரிலேட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு VA வெக்டார் ப்ளஸ் VB வெக்டார். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதுவும் 40 ப்ளஸ் இதுவும் 40. அப்போ 40 + 40 என்ன வரும் அப்படின்னா 80 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு ஆன்சர் வரும். சரியா? இது ரெண்டுத்தையுமே நீ வந்து என்ன செய்ய போகிற? யூ கோயிங் டு ஆட். எஸ், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ஆட். அடுத்தடுத்த சம் போடுறேன் பாரு, செம்ம ஈஸியாக ஆகிடும். கன்சிடர் 2 trains A and B மூவிங் அலாங் parallel tracks in the same velocity in the same direction. இப்போ வந்து 2 ட்ரெயின் இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனாக. இவங்களுடைய வெலாசிட்டி வந்து என்ன? ஒரு ட்ரெயினுடைய வெலாசிட்டி 50 கிலோமீட்டர் பர் ஹாரு, அப்புறம்
ஓ 2 ட்ரெயினுமே அதான், அப்போ அதுவும் அதே தான்டா, கிலோமீட்டர் பர் ஹார். ஆனால் இவங்க 2 பேரும் சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போது சேம் டைரக்ஷன்னா நான் உனக்கு வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரிலேட்டிவ் வெலாசிட்டி VA வெக்டார் மைனஸ் VB வெக்டார். அப்போது 50 மைனஸ் 50 ஆன்சர் வந்து என்ன ஆகிடும், 0. அப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்க ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்ன அப்படின்னா 0ன்னு எடுத்து எழுதணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட், ஹவு லாங் வில் அ பாய் சிட்டிங் நியர் த விண்டோ ஆஃப் அ ட்ரெயின் ட்ராவலிங் 36 km/h see a train passing in the opposite direction with a speed of 18 km/h, the length of the slow moving train is 90. அப்போ நமக்கு வந்து இங்கே VAன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அது 36 km/h ஸ்பீடில் போகுது. ஓகே, இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, அது ஒரு முக்கியமான க்ளூ. அப்போ VB உடைய வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 18 km/h. அப்போ வெலாசிட்டி Vக்கு நீ இது ரெண்டுத்தையும் என்ன செய்யணும், ஆப்போசிட்னா 36 + 18, ஸோ 54 km/h அப்படின்ட்டு இப்போவே கால்குலேட் பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான், சம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னா இல்லை. அவங்க என்ன கேட்டாங்க, கொஸ்டினில் வந்து ட்ரெயினோட லென்த்து கொடுத்துட்டாங்க, அதுவும் ஸ்லோவாக மூவ் ஆகிற ட்ரெயினுடைய லென்த்து, விச் இஸ் லென்த் ஆஃப் B. இதான் ட்ரெயின் இல்லையா? அப்போ ஸ்லோ மூவிங் ட்ரெயினுடைய லென்த் வந்து என்னவா, 90 மீட்டரா. அப்போ இந்த ஸ்லோ மூவிங் ட்ரெயினுடைய லென்த் வந்து 90 மீட்டர்னா நம்மளை இங்கே அவங்க பேசிக்காக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, டைம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், அந்த ட்ரெயின் வந்து அவனை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும். இப்போ நார்மலாக நீ என்ன செய்வர், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போடுவேன். இப்போது உனக்கு டைமை கேட்குறாங்க, அதனால் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. இப்போ டிஸ்டன்ஸோடைய வேல்யூ கொஸ்டின் என்னது, 90. அந்த 90யை இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படின்னா 54ஆல் யூ ஆர் கோயிங் டு டிவைடு. சரியா? ஹவு லாங் வில் பாய் சிட்டிங் நியர் த window of a train of 36 km/h see the train passing the opposite direction the speed of 18 km. அடிஷனலாக கரெக்டாக தானே பண்ணியிருக்கேன், 54 அப்புறம் இது வந்து ஒரு 90 மீட்டர். அதான் தப்பன்ட்டேன். என்ன தப்பன்ட்டேன், அங்கே வரும், இது வந்து மீட்டர் SI யூனிட்டில் இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது, km/h இருக்குது. ஆமாம்ல, அப்போ என்ன பண்ணும், நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். சரியா? எப்பெல்லாம் நீ km/h இருக்க ஒரு வேல்யூவை மீட்டர்/செகண்டுக்கு மாற்றணும்னு நினைக்கிறியோ அப்போல்லாம் அதை 5/18 மல்டிப்ளை பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 54 இருக்கா, இந்த 54ஐ 5/18. இப்போ 18ம் 54ம் கேன்சல் ஆகும்போது உனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 3 இல்லையா? 18ம் 54 கேன்சல் ஆச்சுன்னா 3 × 5 வந்து 15. அப்போ நான் இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா 15 அவ்வளோதான். அப்போ 90யும் 15ம் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணால் will I get the final answer? Yes, I will get the final answer, which is what? அப்போது 90 வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 60, 6, அப்போ 6. அப்போ டைம் இஸ் ஈக்குவல் டு 6 seconds. டைம் இஸ் ஈக்குவல் டு 6 seconds. அவ்வளோதான்டா விஷயம். இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை கால்குலேட் பண்ணணும். சரியா? இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னது, இப்போ நான் சால்வ் பண்ண பிடிஎஃபாகவே இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாருமே அதை கவனமாக மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கும். மேக் ஷூர் யூ டவுன்லோடு தோருக்கு பார், அதுக்காகவே போட்டிருக்கேன். சரியா? ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், டெய்லியுமே நான் வந்து ஒரு சாப்டரில் இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸும் நான் உனக்கு டீச் பண்ணிடுறேன். சரியா? இது இல்லாமல் நம்ம நீட் சேனலில் இப்போ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், வேதாந்தம் நீட் தமிழ். அந்த சேனலில் போனால் அதுலேயும் டெய்லியுமே இப்போ இதுக்கு ரிலேட்டடானது தான் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். சார் நான் பேசிக் மேக்ஸ்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா பேசிக்ஸ் மேக்ஸ் நீ கற்றுக்கலாம், அதுக்கும் அங்கே நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன், மறக்காமல் அதெல்லாம் பாரு. சரியா? ஸோ வாட் எவர் ஹெல்ப் யூ நீட் எல்லாருமே இதில் கமெண்ட் பண்ணு. முக்கியமாக எந்த சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சார் இந்த பர்டிகுலர் சாப்டரில் இருக்கிற ப்ராப்ளம் என்னால் சால்வ் பண்ணவே முடியல, இட் இஸ் வெரி வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ அப்படின்னா அதை வந்து கமெண்ட் பண்ணு. அப்புறம் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் இல்லை, டெலகிராம் சேனல் யாரெல்லாம் இல்லை அதில் நீ சேர்ந்துரு. அதில் நான் நிறையா பிடிஎஃப் போட்டுட்ருக்கேன், நிறைய பேர் அதெல்லாம் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் உனக்கு ரெகுலராக வந்துடும். சரியா? ஸோ வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். அடுத்து இன்னொரு சூப்பரான கிளாஸில் பார்க்குறேன். பாய் பாய் மை டியர் சில்ட்ரன்.